delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதை கட் பண்ணி இவங்க போகிறாங்க. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. ஏன் மன்னிக்காது? உண்மையில் கேப்டனின் ஆன்மா என்று சந்தோஷமாக இருந்திருக்கு. உண்மை சொல்ல போனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நரேஷன் ஒன்று செட் பண்ணுறாங்க. விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு எதிரானவர், கலைஞருக்கு எதிரானவர். அந்த 2016 திமுகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள வித்தியாசம் ஒரே 1%. மீண்டும் ஆட்சியை 10 வருஷம் 2வது முறையாக ஆட்சி இழக்கிறாரு கலைஞர். 2வது முறை ஆட்சிக்கு வருது அதிமுக. இதுதான் நடந்த விஷயம். அப்படி இருந்தும் கூட 2016க்கு பிறகு உடல்நிலை சரியில்லாம போகுது. உடல்நிலை சரியில்லாம போன பிறகு 2-3 முறை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டில் போய் பார்த்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு அவர் வந்து கலைஞர் இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருக்கிறார். விஜயகாந்த் அமெரிக்காவில் இருக்கிறப்ப ஒரு வீடியோ போடுறார். அங்கேருந்து விஜயகாந்த் கலைஞர் இறந்துட்டாருன்னு அழுது தேம்பி முடியாமல் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ எடுத்தது சண்முக பாண்டியன். அவரே இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பையன் நீங்கள் இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டணிலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. நான் வந்து கலைஞர் அவர்கள் மீதும் எங்கள் அப்பாவும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாசம், ரொம்ப உடம்பு முடியாமல் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்கார் அமெரிக்காவில். இந்த செய்தியை சொன்னோடனே நான் வந்து உடனே ஒரு இரங்கல் செய்தி வீடியோ போடணுன்னு நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன். 20 முறை எடுத்துன்றேன். இந்தியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவருக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. ஆனால் விஜயகாந்துக்கு அந்த மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க அதிமுக கூட்டணி இருந்தாங்க, பாஜக கூட்டணி இருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த மரியாதை, இந்த நட்பு, கலைஞருக்கும் அவர்கள் கூட நட்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கூட்டணி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவு என்பது மிக மிக சரியான முடிவு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுக தேமுதிக கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகாக அதிகப்படியான விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அதிகப்படியான விமர்சனத்தில் வந்தது என்ன அப்படின்னா, கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்றது தொடர்ந்து எழுதிட்டே வராங்க. உண்மையாகவே வந்து அவ்வளோ பெரிய சண்டையா திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் என்ன பின்னணி அப்படின்றது குறித்து விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். பிஜேபியினுடைய இதுவாக பக்கமாக இருக்கட்டும், அதிமுகனுடைய பக்கமாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், பலரும் சொல்கிறது என்னன்னா, கேப்டன் ஆன்மா மன்னிக்காது, திமுக வந்து அவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சண்டை சார்? இல்லை, அதிமுகவும் பாஜகவும் வேறு கிடையாது. பாஜகவோட ஐடிவிங்களை எடுத்து போடுறாங்க, கூட்டணியில் இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரே கட்சி தான். ஆன்மா மன்னிக்காது. இவங்க வந்து மனுஷன் கூட பேசுறது கிடையாது. எல்லாம் ஆன்மாவோட தான் பெட்டிலிங் பூராமே. கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மாவினுடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மாவினுடைய ஆன்மா இந்த இடத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவோட அவங்க பேச மாட்டாங்க, மனுஷனோட பேசவே மாட்டாங்க. இறந்து போன ஆன்மாவோட தான் ஃபுல் டீலிங். அப்போ தேமுதிக திமுக கூட்டணி உருவானதுக்கு பிறகு ஐடிவிங்கில் போகிறாங்க. ஆன்மா கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. அதை கட் பண்ணி இவங்க போகிறாங்க. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. ஏன் மன்னிக்காது? உண்மையில் கேப்டனின் ஆன்மா என்றது சந்தோஷமாக இருந்திருக்கும். உண்மை சொல்ல போனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நரேஷன் ஒன்று செட் பண்ணுறாங்க. விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு எதிரானவர், கலைஞருக்கு எதிரானவர், இல்லை அவருக்கு பல துரோகத்தை செஞ்சதாக குறிப்பிடுறாங்க. இந்த கட்சியே விஜயகாந்த் வந்து திமுக எடுத்து தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜயகாந்த் வந்து 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2 கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கு அன்றைக்கி கலைஞர் இருக்கிறாரு, ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க. 2 கட்சிகளுக்கு மாற்றாக நான் ஒரு திராவிட கட்சி. அதில் எந்த இடத்துலையுமே வந்து தேசியத்தில் கொஞ்சம், திராவிடத்தில் கொஞ்சம், தமிழ் தேசியத்துலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை. நான் ஒரு திராவிடின் ஐடியாலஜி உள்ள ஒரு பார்ட்டி. நான் பேரில் தேசியம் இருக்கேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது நாளைக்கு இன்றில் அகில இந்தியாவில் போனால் தேவைப்படுங்கிறதுக்காக வச்சுருக்காரோட நான் ஒரு திராவிட கட்சிங்கிற திராவிடியன்கிறதுல அவர் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் விஜயகாந்த் கூடுதல் தகவல் தமிழ் தவிர இருந்த படத்தில் நடித்ததும் கிடையாது. பல ஆஃபர் வந்தும் கூட அது ரொம்ப தெளிவான ஒரு நபராக இருந்தார். அப்படி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், 234 தொகுதிகளில் வேட்பாளரை போகிறாரு. ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது. 8% வாக்கு வாங்குறாரு. விருதாச்சலத்தில் அவர் ஜெயிக்கிறார். ஆனால் 2011 அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார். அப்பயே நினச்சிட்டாங்க, என்ன இவர் வந்து மாற்று அரசியல்னு சொல்லி வந்தார், 2 கட்சிகளுக்கு மாற்று, இவர் வந்து அதிமுக கூட கூட்டணி போகிறாரு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் போனார். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே முதல் கூட்டத்தொடர்லேயே ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் முட்டிக்கிச்சு. ஜெயலலிதா அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் அயர்ன் லேடி. ஜெயலலிதாவுடைய ஆளுமையை பற்றி பேசுவாங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. கைத்தட்டுறது கூட ரொம்ப சுலவாக தான் தட்டுவாங்க. அப்படி ஒரு ஆளுமையாக இருந்தக்கூடிய ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நாக்கு கடிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை, அது வந்து பயங்கர வைரலான விஷயம். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிக மேலே. ஏன்னா நம்மளால் உருவாக்கி ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருக்கோம். சட்டமன்றத்தில் நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. ஆக்சுவலாக ஜெயிச்சு கொஞ்ச நாள்லேயே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய என்னைய வந்து என்னுடைய
தொண்டர்கள் மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில் ஏன் முன்னாடி நீ கையை நீட்டிட்டியா, உன் கட்சியை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கட்சியை சில்லாக உடைக்கல, நான் யாருன்னு பாரு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சின்னத்தில் நின்று ஜெயிச்சவங்கள நீங்கள் வேறு கட்சிக்கு தாவனா கட்சி தடை சட்டத்தில் அவங்க பதவி பெறும். அப்போ ஒரு குழுவாக பிரிக்கலாம். தேமுதிக 1 தேமுதிக 2ன்னு குழுவாக பிரிக்கலாம்னா கட்சியை சின்னமாக பிரித்து யாரெல்லாம் நம் நம்பிக்கைக்குரிய ஆள், யாரெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க, யாரெல்லாம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு தேடி விஜயகாந்த் சீட் கொடுத்தாரு. மைக்கேல் ராயப்பன், அருண் பாண்டியன், சுந்தரராஜன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இவங்கெல்லாம் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னா சுந்தரராஜன்லாம் வந்து விஜயகாந்தனுடைய ஸ்கூல்மேட்டு, ஒரே ஏரியாவில் ஒன்றா வளர்ந்தவங்க, மதுரையை சேர்ந்தவர், அவருக்கு சீட் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாமே விஜயகாந்துக்கு எதிரான மனநிலைக்கு மாறுறாங்க. சட்டமன்றத்தில் விஜயகாந்துக்கு எதிராக போகிறாங்க. இவங்க ஒரு தனி அணியாக செயல்படுறாங்க. அருண் பாண்டியனுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை தனியாக பண்ண விஜயகாந்த் வந்து பெரிய ஷாக். நம்பிக்கை துரோகம், நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் விஜயகாந்த் பார்த்ததே இல்லை. முதல் முறை அரசியலில் பார்க்குறாரு. மனுஷன் சுக்குநூறாக உடஞ்சி விட்டாப்பு. இப்படிலாம் மனுஷன் இருப்பாங்களா, இப்படிலாம் ஒரு துரோகம் நடக்குமா, அரசியலில் இப்படிலாம் நடக்குமானே அதுலேருந்தே அவருக்கு அப்படியே கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணி வச்சார். அதுக்கு பிறகு சுத்தமாக உடம்பு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் வந்து நடந்த விஷயம். அதற்கு முன்னாடி பார்த்தா கலைஞரோடு விஜயகாந்த் மிக நெருக்கமாக இருந்தார். எப்பயுமே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தர் முழுசாக முதல்ல வர்றப்ப ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ எல்லாருமே வந்து சினிமா ஆட்கள் இல்லாமல் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா கலைஞர் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக பேசலாம், தொடர்பு கொள்ளலாங்கிறப்ப ராதாரவி, எஸ் சந்திரன், வாகை சந்திரசேகர், பாண்டியன், விஜயகாந்த் இந்த கேங் வந்து கலைஞருடைய செல்லப்புள்ள மாதிரி ஒரு கேங் இருந்துச்சு. எப்போ வேணாலும் கலைஞர்கிட்ட பேசுவாங்க, எப்போ வேணாலும் கலைஞர்கிட்ட இப்போ என்ன வேணாலும் உரிமையாக பேசுவாங்க. கலைஞரை வந்து இவர் சித்தப்பான்னு தான் கூப்பிட்டார். அந்த அளவுக்கு கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர் விஜயகாந்த். ஏன் இன்னொரு படி மேலே சொன்னோன்னா, விஜயகாந்தனுடைய திருமணத்தை கலைஞர் தான் நடத்தி வச்சார். மதுரையில் போய் நடத்தி வைக்கிறார். அப்போ கலைஞர் முதலமைச்சர் கூட கிடையாது. ஆனால் அந்த திருமணத்தை கலைஞர் நடத்தி வைக்கிறார். அந்த அளவுக்கு கலைஞர் மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, பாசமும் மரியாதையும் வச்சிருந்தவர். கட்சி ஆரம்பித்த பிறகு முதல்ல போய் விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட தான் வாழ்த்து வாங்கினார். கோபாலபுரம் வீட்டுக்கே போய் வாழ்த்து வாங்கினார். அதுக்கு எல்லாம் வாழ்த்துலாம் அனுப்பிச்சி விட்டார். அப்போ விஜயகாந்துக்கும் கலைஞருக்கும் திமுகவுக்குமான எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். 2 கட்சிக்கு மாற்றாக நான் ஒரு கட்சின்னு வர்றார். இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு போனதுக்கு பிறகு 2016 என்ன பண்ணுறாரு கலைஞர், நம்மளோட கூட்டணிக்கு வந்துடுவார், பழமொழி பாலில் விழுகுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு வேலை தனியாக நின்னார். அந்தம்மா மீண்டும் ஜெயிச்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி ஓட்டுகளை பிடிச்சி விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இல்லாட்டி அந்த பர்சன்டில் அந்த 2016 திமுகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள வித்தியாசம் ஒரே 1%. மீண்டும் ஆட்சியை 10 வருஷம் 2வது முறையாக ஆட்சி இழக்கிறாரு கலைஞர். 2வது முறை ஆட்சிக்கு வருது அதிமுக. இதுதான் நடந்த விஷயம். அப்படி இருந்தும் கூட 2016க்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு 2-3 முறை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் வந்து கலைஞர் இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருக்கிறார். விஜயகாந்த் அமெரிக்காவில் இருக்கிறப்ப ஒரு வீடியோ போடுறார். அங்கேருந்து விஜயகாந்த் கலைஞர் இறந்துட்டாருன்னு அழுது தேம்பி முடியாமல் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ எடுத்தது சண்முக பாண்டியன். அவரே இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. 2வது பையன் நீங்கள் இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட்டணிலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. நான் வந்து கலைஞர் அவர்கள் மீதும் எங்கள் அப்பாவும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாசம், ரொம்ப உடம்பு முடியாமல் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்கார் அமெரிக்காவில். இந்த செய்தியை சொன்னோடனே நான் வந்து உடனே ஒரு இரங்கல் செய்தி வீடியோ போடணுன்னு நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன். 20 முறை எடுத்துன்றார். 20 முறை தேம்பி எழுதாரு. வீடியோ அவங்களால் எடுக்க முடியல. அப்படி வந்து ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில் ஒரு பாசம் உள்ள வச்சுருந்தார் கலைஞர் மேலே. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் சிகிச்சை முடித்து வந்ததுக்கு பிறகு ஏர்போர்ட் வந்து நேராக அவர் போனது வந்து கலைஞருடைய சமாதிக்கு தான். போய் அங்கே நின்று அவர் தேம்பி அழுத காட்சிகள்லாம் இன்றைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோ யூடியூப்லலாம் இருக்கும். அது அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீதும் கலைஞர் குடும்பத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு பற்றும் அன்பும் மரியாதையும் இருக்குது. அதற்கு பிறகு கலைஞர் திமுக 2வது முறையாக 2021 முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு மரியாதை நிமித்தமாக போய் அவரை பார்த்துருந்தார். முதலமைச்சர் நேராக ஜெயிச்சதுக்கு பிறகு 2-3 நாள் அவர் போய் பார்த்துருந்தார். உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இறந்த பிறகு அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து எந்த கூட்டணியில் இல்லாத போது திமுக தேமுதிகவுக்காக இருந்த ஒரு உறவு. அவங்க வேறு முகாமில் இருந்தாங்க. தொடர்ந்து 2011 வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அரசு மரியாதையோடு அன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இவரை அடக்கம் செய்யப்பட்டது. இதே கலைஞருக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மெரினா பீச்சில் இடம் கொடுக்கல, நீதிமன்றம் வரைக்கும் போய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவருக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. ஆனால் விஜயகாந்துக்கு அந்த மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த மரியாதை, அந்த நட்பு, கலைஞருக்கும் அவர்களுக்குள்ள நட்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த
முடிவு என்பது மிக மிக சரியான முடிவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4 முனை போட்டியாக இருக்குது. விஜயோட அவங்க போக முடியாது, ஏன்னா அவங்க சீனியர் அப்படிங்கிறதுனால. அது நம்ம 2வது கொள்கை இதாக இருக்கும்னு வச்சுங்க. விஜயோட போக முடியாது. நாம் தமிழர் தனியாக நிற்கிறார், பிரச்சனை இல்லை. அதிமுக கூட போகிறதா இருந்தால் அதிமுக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அதிமுக வந்து போன முறை தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. மீண்டும் அவங்க நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுடைய நம்பகத்தன்மை மேல் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க, கடைசி நேரத்தில் கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ கட்சியை இன்றைக்கி காப்பாற்றணும். கடந்த 2011 இப்போ வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எந்த பதவியிலுமே இல்லை. கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 1% தான் இருக்குது. அப்போ கட்சியை காப்பாற்றணும். கட்சி நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னா இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது. தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது, ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது. வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு இருக்கப்போ இந்த கூட்டணிக்கு போகிறது தான் சரின்னு ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த 10-15 வருஷமாக முடங்கி போயிருந்த தேமுதிக மீண்டும் புத்துயிர்ச்சி பெற்றிருக்கு. ராஜ்யசபா சீட் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி தேமுதிக ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க, சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. இது எப்படி விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதா? இதில் என்ன மன்னிக்காது இருக்குது? இல்லை நம்ம அந்த கண்டிப்பாக நீங்கள் மண்டபம் விஷயத்தை பற்றி மண்டபம் அதுதான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க திட்டமிட்ட செயல் அப்படின்ட்டு. இல்லை, மண்டபம்ங்கிறது வந்து அது நான் கோயம்பேடு பக்கம் போயிருந்தால் தெரியும். கோயம்பேட்டில் மெயின் ரோட்டில் அந்த கேப்டனுடைய ஆண்டாளுக்கு பக்கத்துலேயே. ஆமாம், இப்போ வந்து அது வந்து கேப்டன் ஆலயம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேர் வந்து ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம். அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் என்னன்னா மெயின் ரோட்லேயே இருக்கும். அந்த கோயம்பேட்டு மெயின் ரோட்லேயே இருக்கும். ஒரு பாலம் வருது. பாலம் வரப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பாலத்தினுடைய அந்த ஒரு கட்டு வந்து அந்த மண்டபத்தினுடைய கார்னரில் வந்து விடுது. மண்டபத்தினுடைய கார்னர் பகுதி கொஞ்சம் அதில் வந்து இடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்காக கவர்மெண்ட் வந்து இதுவும் கொடுத்துட்டாங்க, சப்சிடியும் கொடுத்துட்டாங்க, அந்த ஈடு இழப்பும் கொடுத்துட்டாங்க. அந்த இப்போ அந்த ஓரமாக தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து விஜயகாந்தனுடைய சமாதி இருக்குது, மண்டபம் இருக்குது. மண்டபம் முழுவதுமாகலாம் இடிக்கலை. மண்டபத்தினுடைய அந்த வாசல் பகுதியில் ஒரு பகுதியை வந்து அந்த பாலம் வர்றதுக்காக இடிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கு உண்டான நஷ்டீடு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல முக்கியமான டிராஃபிக் ஆகி போச்சு. பாலம் போட்டுட்டாங்க. ஒரு பாலம் இப்படி தான் இறங்குறப்ப ஒரு வழி இல்லாமல் அந்த மண்டபத்தின் ஒரு சின்ன ஒரு பகுதி, அந்த கார்னர் பகுதியை மட்டும் இடிக்க வேண்டிய சூழ்நிலையாக வந்துச்சு. இதுதான் நடந்தது. உடனே மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் அந்த மண்டபம் தான் விஜயகாந்தனுடைய சமாதி அடங்கி இருக்கக்கூடிய இடம். பாலத்தில் போனாலே பார்க்கலாம். அந்த மண்டபம் தான் இடிச்சிட்டாங்கன்ற. எங்கே மண்டபம் இடிச்சாங்க சார்? ஆனால் என்னன்னா, திரு கருணாநிதி அவர்கள் வந்து திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சுட்டாரு. அவர் தான் அதுக்கு பின்னாடி இருக்காருன்றதான் குற்றச்சாட்டு. அன்னைக்கு டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தார், நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அந்த மாதிரியான ஸ்கீம் வர்றப்ப திமுகவுடைய அழுத்தத்தால் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பட் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்த பார்த்தாலே தெரியும், ஒரு பாலம், அது வந்து ரவுண்ட் சைட் பாலம் போட்டிருக்காங்க, வேறு பக்கம் இறக்கவும் முடியாது. அப்போ இவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே பண்ணாங்க. பெர்மிஷன் கேட்டு அதுக்குண்டான ஈடுகளை கொடுத்துட்டு தான் அது பண்ணாங்க. அதுவே மண்டபம் முழுவதுலாம் கிடையாதுங்க. மண்டபத்தினுடைய இன்றைக்கி அந்த மண்டபம் இருக்குது. மண்டபத்தினுடைய வாசல் பகுதியில் ஒரு சின்ன ஒரு வாசல் பகுதி, அதை மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. அந்த மண்டபம்லாம் இடிக்கலை. மண்டபம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் அது வந்து கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயகாந்தனுடைய சமாதி இருக்குது. மக்கள்லாம் கூட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க. மண்டபம் இடிக்கல, மண்டபத்தின் வாசல் பகுதியில் ஒரு சிறு பகுதியை வந்து அந்த பிரிட்ஜ் இறங்குறதுக்காக வச்சுருந்தாங்க. இதை தான் வந்து மண்டபம் இடிச்சிட்டாங்கன்னு எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்மாவுக்கான அரசியல்ன்றது அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, பேசிகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் செய்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அங்கேயும் ஆன்மா தான். எல்லாம் இந்த ஆத்மா கூட பேசுறது ஒன்லி ஆன்மா கூட தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோன்னா, அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் திமுகவுக்கு போனால் எப்படி போகலாம்? அதிமுகவுக்கு எதிரான கட்சியே, எம்ஜிஆருக்கு எதிரான கட்சியே, ஜெயலலிதாவுக்கு எதிரான கட்சியே, அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் எப்படி இன்னொரு கட்சிக்கு போய் அதிமுக கூட சேரலாம்? இது வந்து அம்மாவின் ஆன்மா மன்னிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரே கேள்வி தான் கேட்போம். அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி இருக்குதா? அம்மா அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற அதிமுக இன்றைக்கி இருக்குதா? இயக்கம் தானே சார். ஆனால் இல்லை, இயக்கத்தினுடைய கொள்கை இங்கே மாறி நிற்கிது. அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி, அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அண்ணாவின் கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி பாஜகவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக. நீங்கள் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் அந்த அம்மா விட்டுட்டு வேறு கட்சிக்கு போயிருந்தீங்கன்னா அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறப்ப அந்த கட்சி வந்து போனால் பரவாயில்ல. இன்றைக்கி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுக, அமித்ஷா திமுக முற்றிலுமாக திராவிட இயக்கங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சது. பாஜகவின் இன்னைக்கு இன்னொரு பிரிவாக இன்றைக்கி அதிமுக மாறி நிற்கிது. அந்த அம்மா என்னென்ன செஞ்சாங்க பாஜக வரக்கூடாதுன்னு பல விஷயங்கள் பட்டியல் போட்ட சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம். நெய்வேலியில் என்எல்சி இருக்குது. என்எல்சியில் நவரத்ன அந்தஸ்து கொடுக்குறாங்க.
அப்போ தனியாருக்கு ஷேர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய அரசாங்கம் இருக்குது, அந்த மாதிரி ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிறாங்க. அப்போ ப்ரைவேட்டுக்கு ஷேர் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரரி லேபர்ஸ்க்கு, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த லேபர்ஸுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே அந்த மேஜர் ஷேர் வாங்கினாங்க. ஏன் வாங்கினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பார்ட்டிசிபேட் இருக்கணும், அப்போ தான் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்போ மாநில உரிமைகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா சமரசமெல்லாம் முதல்ல குரல் கொடுத்தாங்க. அதை கூட விட்டுருங்க. 2014 அம்மாவின் ஆன்மாவை மன்னிக்காதுன்னா யாருக்கு மன்னிக்காது? எடப்பாடி பழனிசாமி அந்த ஆன்மா மன்னிக்காது, அதிமுக தொண்டர்களே அந்த அம்மா ஆன்மா மன்னிக்காது. ஏன் சொல்கிறேன் கேளுங்க. 2014 இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மோடியா லேடியா 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிக்கு வேட்பாளர் போடுறாங்க. 37 இடங்களில் அதிமுக தனிச்சு ஜெயிக்குது. 37 இடங்களில் ஜெயிச்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே தான் திரும்பி பார்க்குது. காங்கிரஸ் படுதோல்வி, திமுக தோல்வி, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் தோல்வி. வழக்குகள்லாம் இல்லை, அந்த மாதிரி வழக்குகள்லாம் இல்லை, ஜம்முன்னு இருந்துச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி தான் வழக்கு எதிர்த்தரப்புல சொல்கிறேன். ஆமாம், அந்த சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குது. யார்? ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் ஒரு லேடி வந்து இவ்வளோ அலையிலையும் வந்து தனியாக நின்று 37 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு கட்ஸாக போல்டாக இருக்குது. பாஜகவுக்கு கண்ணை உறுத்துது. ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்தியா முள்ள அடிச்சிட்டோம், இந்தமாக வந்து யாராவது மோடியா லேடியான்னு கேட்டுட்ருக்கு, விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளே வழக்கு வேக வேகமாக முடிக்கப்பட்டு குன்ஹா தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்தம்மா வந்து அந்த மரியாதை, அரசு மரியாதையோட போய் உள்ள கைதியாக போகிறாங்க. பரப்பன அக்ரஹாரில். ஆமாம், வராங்க, குன்ஹா தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே மயங்கி விழுகிறாங்க. உடனே வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. 21 நாள் சிறைச்சாலை. கான்வாயோட போலீஸ் பாதுகாப்பு போன ஒரு மாநிலத்தினுடைய சிஎம் வந்து குற்றவாளியாக கன்விக்ஷன். பரப்பன அக்ரஹாரா தானே? கரெக்டாக தானே? உடனே உள்ள தூக்கி போகிறாங்க. இது எந்த ஆட்சி காலத்தில் எதுக்கு பிறகு நடந்துச்சு? உடனே சரி அதை கூட விடுங்க, அதை கூட எப்பா இந்த வழக்கு வந்து முன்னாடி போட்ட வழக்குப்பா, இப்போ வந்து எதர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் விட்டலாம். திருப்பி அந்த வழக்கை வந்து குன்ஹாட்டிருந்து குமாரசாமிகிட்ட போது, குமாரசாமி கணக்கெலாம் நமக்கு தெரியும், அது வந்து தள்ளுபடி பண்ணிட்டார். யாருமே குற்றவாளி இல்லைன்னு. குமாரசாமி அது தள்ளுபடி பண்ணுறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இம்மிடியட்டாக அப்ளை. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த தண்டனை உறுதி செய்யப்படும், மீண்டும் சிறைச்சாலைக்கு போவாருங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த மாதிரி வந்து அப்படியே மனம் ஒடிச்சிட்டாங்க. அதில் சரியாக மெடிசன் எடுத்துக்கிறதுல சரியாக வந்து அந்த நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு உக்கிட்டாங்க, ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க. அதில் கொஞ்சமாக மன உளைச்சல் ஆளாகி தான் அவங்க இறந்து போனாங்க. அதற்கு பிறகு சசிகலா வந்தாங்க. சசிகலா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறப்ப வழக்கு வேகமாக முடிக்கப்பட்டு 2 நாளில் தீர்ப்பு. சசிகலா குற்றவாளி, ஜெயிலு. ஒரு சினிமா ஃபார்மேட்டில் அது நடந்துச்சு. இதற்கெல்லாம் யார் காரணம்? யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தா? அப்படி பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்க விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாஜக தமிழ்நாடு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன லேடி உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு யாருக்கிட்ட அடிமையாக இருக்குது. இப்போ ஆன்மா யாரை மன்னிக்காது? இந்த ஆன்மா யாரை மன்னிக்காது? அந்த மாதிரி இந்த வழக்கு நெருக்கடிகளுக்கு யார் காரணம்? சிறைச்சாலைக்கு யார் காரணம்? கடைசியில் இறந்து போன பிறகு தீர்ப்பு வந்து குற்றவாளின்னு சொன்னது யார் காரணம்? அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் புரியணும், யோசிக்கணும். சார், ஆனால் இதில் வந்து நீதிமன்றம் இன்வால்வ் தானே சார்? நம்ம வந்து பாஜக மட்டுமே நீதிமன்றம் இன்வால்வ் தான், பாஜக தொடர்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நீங்கள் நானும் எந்த அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு நபராக தான் இருக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். வேகமாக ஒரே நாளில் எப்படி தீர்ப்பு வந்துச்சு? அந்தமாக்கு சசிகலா பதவியேற்க போகிறாங்க, திடீர்னு பார்த்து அடுத்த நாள் தீர்ப்பு வருது. பெண்டிங்கில் ஏன் இவ்வளோ சொல்கிற நம்ம அன்றைக்கி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மீது போன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்போ மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை வழங்கினதில் முறைகேடு செஞ்சுருக்குன்னு அவங்கள வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பு வரல. ஏன் வரல? எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். போன இந்த ஆட்சி வந்து 11 வருஷம் முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் இன்றைக்கி சிபிஐ வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கு, தீர்ப்பு சொல்லாமல். ஏன் வச்சுருக்காங்க? ஏன் இங்கே கூட்டணியில் இருக்கிறார்? இறந்து போனார் அஜித் பவார், அவர் மேலே 1000 கோடி குற்றச்சாட்டை பிரைம் மினிஸ்டர் சொன்னார். ஆனால் அவர் அதுக்கு பிறகு அந்த கட்சியுடைய துணை முதலமைச்சரானார் பிஜேபியில். அப்போ வழக்குகள், ஈடிகள் இதெல்லாம் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த அம்மா லேடி வந்து ஒரு போல்டு லேடியாக இருக்குது, இதை காலி பண்ணால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியுன்றது தான் அவங்களுடைய. அப்போ வழக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்கள், வழக்கை வந்து டைட் பண்ணுங்கள், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த கட்சியை இன்றைக்கி யாருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் பின்னாடி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தொடர்பு இருக்கும். அப்போ ஆன்மா யாரை மன்னிக்காது? தமிழ்நாட்டில் ஒரு தனிச்சு ஒரு கட்சி 37 இடங்களில் ஜெயித்த ஒரு கட்சி நடந்து முடிந்த 10 தேர்தலின் தோல்வி செஞ்சிருச்சிருக்கு. அம்மா ஆன்மா யாரை மன்னிக்காது? அந்த கட்சியை நீங்கள் என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கீங்க? யார்கிட்ட கொண்டு அடமானம் வச்சுருக்கீங்க? அந்த கட்சி அப்படித்தான் இருந்துச்சா?
அந்த அண்ணாவினுடைய பேரை வச்சுக்கிட்டு அண்ணாவின் கொள்கையை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போய் நிற்கிறீங்களே. யார் ஆன்மா மன்னிக்காது? இன்றைக்கி இருக்கிற அதிமுகவா? அப்போ ஓபிஎஸ் ஒரு முடிவு பண்ணுறாரு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நம்ம செய்யணும், வேணான்னு முடிவு பண்ணி திமுக கூட்டணிக்கு போகணுன்னு முடிவு எடுத்தாருன்னா உடனே இவங்க ஆன்மா மன்னிக்காது. ஆன்மா உண்மையிலேயே நீங்கள் அதிமுகவை கையில் வைத்திருப்பவர்கள் தான் மன்னிக்காது. இந்த அதிமுக என்ன நிலைமையில் வச்சுருக்கீங்க நீங்கள்? இது தேர்தலுக்காக ஆன்மா மன்னிக்காது, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் கேட்டுருவாங்கல்ல, அதனால் ஆன்மா மன்னிக்காதுன்னு சும்மா அடிச்சு விடுறது. ஓகே சார், இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம். நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய வாதங்களையும் சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.